மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்த யூதர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய 2 துப்பாக்கிதாரிகளும் யாரு, எவரு, என்ன பின்னணியில இதை செஞ்சாங்க அப்படின்னு விஷயங்களை பேசுறதோடு, இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிராக அந்த நாட்டுக்குள்ளேயே பல்வேறு நகரங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள் வெடித்திருக்கு. என்ன ஏது என்ற பல்வேறு விஷயங்களை பேசலாம். இந்த மிருகத்தனமான தாக்குதலை மேற்கொண்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பனும் பிள்ளையும். 50 வயதுடைய அப்பா, பேர் சாஜித் அக்ரம். 24 வயது மதிக்கத்தக்க பையன், மகன். அவர பேர் அக்ரம். முதல்ல இந்த தந்தையினுடைய கதை என்ன அப்படின்றத பார்த்தோமாக இருந்தா, சாஜித் அக்ரம் 1998ஆம் ஆண்டு ஒரு ஸ்டூடெண்ட் விசால ஆஸ்திரேலியா நாட்டுக்கு இடம்பெயர்றாரு. 2001ஆம் ஆண்டு பார்ட்னர் விசால ஆஸ்திரேலியால வசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விசா கிடைத்து சில காலங்கள் வெளிநாடுகளுக்கு அப்படின்னு சொல்லி 3 நாடுகளுக்கு வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டதாகவும் தெரிய வருது. சாஜித் அக்ரம் 10 ஆண்டுகளாக துப்பாக்கி உரிமம் பெற்று வந்ததாகவும் பாவித்து வந்ததாகவும் சொல்லப்படுது. தாக்குதலுக்கு பிற்பாடு அவரிடம் இருந்து 6 துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றியிருக்கிறாங்க. இந்த துப்பாக்கி உரிமங்கள்ல வேட்டையாடுவதற்கான உரிமம், அதாவது பொழுதுபோக்குக்காக வேட்டையாடுவதற்கான உரிமங்கள் 2 இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதுதான் தந்தை பற்றி இப்போது ஊடகங்கள்ல உத்தியோகபூர்வமாக வெளிவருகின்ற செய்திகளாக பார்க்க முடிந்தது. அப்பனுக்கு பிறந்த பிள்ளை, அவருடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியா நாட்டுல பிறந்து வளர்ந்த பிரஜை அப்படின்னு ஒரு விஷயமும், ஆஸ்திரேலியா நாட்டினுடைய உளவுத்துறையான ASIO அமைப்பினுடைய பாதுகாப்பு பிரிவினுடைய கண்காணிப்பு கீழ் இவர் கண்காணிக்கப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. 2019ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா நாட்டுக்குள்ள ஒரு பயங்கரவாத தாக்குதல் ஒன்றை அல்லது ஒரு சம்பவத்தை செய்வதற்காக எத்தனித்தார் என்ற குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர். இவர் யாருடன் தொடர்பை பேணினார் அப்படின்னு ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கே 6 மாதங்கள் ஆனதாகவும் போலீஸ் தரப்புல இப்போது சொல்லப்படுது. அந்த விசாரணையில அவங்க உறுதிப்படுத்திய ஒரு விஷயம்தான், ISIS தீவிரவாதிகளோடு இவருக்கு சம்பந்தம் இருப்பதாகவும் தொடர்புகளை பேணியதாகவும் தெரிய வந்திருக்குது. உளவுத்துறையினுடைய பிரதானியாக இருக்கின்ற ஜெனரல் மைக் பார்கோஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, துப்பாக்கிதாரிகள்ல ஒருவர் எங்களுக்கு தெரிந்தவர், எமது கண்காணிப்புகளை இருந்தவர். துரதிர்ஷ்டவசம் இப்படியான திடீர் ஒரு அசம்பாவிதத்தையும் ஒரு எக்ஷனையும் இவர் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. ஆரம்பம் முதல் இந்த துப்பாக்கிதாரிகள், அவர்களுடைய பேரு, அவங்களுடைய வயது, எந்த நாட்டில இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாங்கன்ற பல்வேறு விஷயங்களை ஆஸ்திரேலியாவுடைய அரசும் சரி, பாதுகாப்பு துறையினும் சரி வெளியிடாமல் இருந்ததையும் பார்க்க முடிந்தது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற சம்பவங்களுக்கு பிற்பாடு அவங்களோட மதம் என்ன, அவங்களோட இனம் என்ன, எந்த நாட்டிலிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு பயங்கரமான ஒரு அரசியல் நடத்துகின்ற பல வன்முறைகள் வெடிக்கின்ற சந்தர்ப்பங்கள் அமைந்ததை உலக அரசியலை பார்க்க முடிந்தது. என்னதான் இருந்தாலும் இந்த தாக்குதலினுடைய சூத்திரதாரிகள் பற்றி ஆஸ்திரேலியா அரசு வெளிப்படையாக எதுவும் சொல்லாமல் இருப்பது என்பது ஆரோக்கியமான விடயம் மட்டுமல்ல, விசாரணை குறித்து எந்த ஒரு தகவலையும் பாதுகாப்பு துறையினர் வெளியிடாமல் இருப்பதையும் பார்க்க முடியுது. ஆனால் இந்திய ஊடகங்கள் உடனடியாக இவங்க யாரு, என்ன, ஏது என்ற பல்வேறு விஷயங்களை, பாகிஸ்தான்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு இடம்பெயர்ந்தவங்க பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க. இந்த தகவல் எங்கிருந்து கிடைத்தது, என்ன ஏது என்பது தெரியல. என்னதான் இருந்தாலும் ஆஸ்திரேலியா அரசும் புலனாய்வு துறையினரும் இது பற்றி ரொம்ப சீக்கிரட்டாகவே காய்களை நகர்த்துவதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்பது அங்கீகரிக்க முடியாத ஒரு விடயம். இதற்கு எந்த மதச்சாயமோ எந்த இனச்சாயமோ பூச வேண்டியது கிடையாது. எந்த மதமும் எந்த உயிரையும் அனாவசியமாக கொள்ளுகின்ற இடத்துல கிடையாது. அப்படியான போதனைகளை கொடுப்பதும் கிடையாது, போதனைகளை வழங்குவதும் கிடையாது. எனவே ஒரு உயிரை அனாவசியமாக கொல்வது என்பது அனைத்து உயிர்களையும் கொல்வதற்கு சமம் என்று குர்ஆன் சொல்லுவதையும் பார்க்க முடியுது. பொறுத்தது பார்க்கலாம் இந்த விசாரணைகளை என்னென்ன விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னு ஒரு விஷயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிராக அவருடைய நாட்டுக்குள்ளேயே ஜெருசலம், அதே போல ஹைஃபா, அதே போல பேருசபா, அது போல டெல் அவீவ், கெசரோயா போன்ற நகரங்கள்ல பிரதமருக்கு எதிரான பயங்கரமான ஆர்ப்பாட்டங்கள்ல தொடர்ச்சியாக மக்கள் ஈடுபட்டு வருகின்ற சம்பவமும் பார்க்க கிடைத்தது. எதற்காக இவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், எதற்காக இவருக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படுது? இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு கஸா மக்களுக்கு எதிரான தொடுக்கப்பட்ட யுத்தம்
அதே போன்று அது ஒரு இன சுத்திகரிப்பு. அது மட்டுமல்ல, இந்த யுத்தத்தால் ஏற்பட்ட நட்டங்களும் அழிவுகளும் என்ன என்பதற்கான விசாரணையை தொடங்கணும் அப்படின்ற பல்வேறு கோரிக்கைகளை வச்சு, இதுக்கான விசாரணைகள் வேண்டும், அந்த கோப்புக்களை கண் துடைப்புக்காக மூடிவிடக் கூடாது என்ற பல்வேறு கோஷங்களையும் கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடப்பதாக சொல்லப்படுது. இந்த யுத்தம் பெஞ்சமின் நெதன்யாகு என்ற ஒரு தனிப்பட்ட நபருடைய தேவைக்காக முன்னெடுக்கப்படுவதாகவும், அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்படுவதோட தமது நாட்டு பிரஜைகள் படுகொலை செய்வதும் இராணுவ வீரர்களை உயிரிழப்பும் அங்கீகரிக்க முடியாது. உடனடியாக இது குறித்த விசாரணை வேண்டும் என்ற ஒரு விஷயமும் அங்கு கோரிக்கையாக முன்வைக்கப்படுவதை பார்க்க முடிந்தது. ஆர்ப்பாட்டத்துக்கான மிக முக்கியமான அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊழல், மோசடி, நம்பிக்கை துரோகம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களுக்காகத்தான். இவருக்கு எதிராக மிக முக்கியமான தனித்தனியே 3 வழக்குகள் இப்போது நிலுவையில இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அது எப்படி அடையாளப்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கு 1000, வழக்கு 2000, வழக்கு 4000 என்ற பேர்ல தான் இந்த 3 வழக்குகளும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு 1000 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபலியமான பட தயாரிப்பாளர் ஒருவரிடமிருந்தும், அதே போன்று ஆஸ்திரேலியா நாட்டினுடைய கோடீஸ்வரரிடமிருந்தும் மிக பெறுமதியான அன்பளிப்பு பொருட்கள் பெறுவதற்கான பணங்கள் இவங்க பெற்றதாகவும், இந்த பணங்களை பெற்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு அவங்களும் அவருடைய மனைவி சாராவும் தான் பெற்றுக்கொண்டதாகவும், இதுக்கு ஈடாக வணிகம் சார்ந்த பல்வேறு சலுகைகளை இந்த 2 நபர்களுக்கும் வழங்கினாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு இணங்கத்தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. வழக்கு 2000 அப்படின்ற வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரபலியமான பத்திரிகையோடு இவர் ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டார், ஒப்பந்தம் செய்து கொண்டார் அப்படின்றது. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை பற்றி நல்ல விடயங்கள் புகழ்ந்து எழுதணும் அப்படின்னு ஒரு விஷயம்தான் அந்த ஒப்பந்தம். இதை செய்துட்டால் அதற்கு கைமாறா இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பத்திரிகைக்கு போட்டியாக இருந்த மற்றொரு பத்திரிகையை நசுக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் சட்டமூலம் ஒன்றை இயற்றி அந்த ஒரு பத்திரிகையை அப்படியே இல்லாதாக்கிய குற்றச்சாட்டும் இவர் மீது வைக்கப்பட்டு அதற்கான சாட்சியங்கள் திரட்டப்பட்டு இப்போது அந்த வழக்கும் ஓடிக்கொண்டிருக்கு. அடுத்த வழக்கு 4000 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த காலப்பகுதியில பெசக் டெலிகாம் இஸ்ரேல் நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைவருக்கு 4150 கோடி பெறுமதியான ஒழுங்குமுறை சலுகைகளை பெற்றுக் கொடுத்தார். இதுக்கு ஈடாக இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னையும் தனது மனைவி சாராவையும் பற்றி நல்ல விடயங்களை பிரசுரம் செய்யணும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த ஒரு டிமாண்ட்ல இந்த ஒரு விஷயத்த செய்ததாக அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இந்த அனைத்து வழக்குகளும் தாக்கல் செய்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய ஜனாதிபதி இஸ்ஹாக் அவங்கன்னு தெரிய வருது. இந்த வழக்குல பொது மன்னிப்பு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் இப்போது மக்கள் ஆர்ப்பாட்டங்களை குதிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதோட சிம்பிளா சொல்றதாக இருந்தா, பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அண்ணன் ஒரு கடிதத்தை சென்ற மாதம் எழுதினாரே இஸ்ரேலுடைய ஜனாதிபதி இஸ்ஹாக் அவங்களுக்கு. அதுல என்ன குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொது மன்னிப்பு கொடுத்து இந்த வழக்குகளில் இருந்து இவரை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. என்ன அந்த கடிதம்னா, தம்பி இதுக்கு பிறகு தப்பு பண்ண மாட்டாரு, செஞ்ச தப்பெல்லாம் மனசு வச்சு மன்னிச்சிருங்க, இதுக்கு பிறகு தம்பி தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன், ஊழலோ யுத்தமோ எதுக்கும் அவர் வரமாட்டாரு, இப்படிக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தனது கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பியதான செய்தியும் பார்க்க கிடைத்தது. என்னதான் இருந்தாலும் இப்போது பெஞ்சமின் நெதன்யாகுக்கு எதிராக அவருடைய நாட்டிலிருந்து அந்த சமூகத்திலிருந்து பல்வேறு எதிர்ப்புகளும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம், இவைகள் வன்முறையாக மாறுமா, இல்லை இவைகளுக்கு செவிசாய்த்து பெஞ்சமின் நெதன்யாகு தனது பாங்கையும் போக்கையும் மாற்றிக்கொள்வாரா, இந்த யுத்த நிறுத்தத்திற்கு முன் வருவாரா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் எதிர்வரும் தினங்கள்ல தெரிய வரும். யுத்தத்திற்கு பழக்கப்பட்டவங்க, இன சுத்திகரிப்புக்கு பழக்கப்பட்டவங்க இதிலிருந்து வெளியே வருவாங்களா என்பது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம், இதுக்கு பின்னால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. உலகிலே அமைதி நிலவட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.